அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு ஊமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்த பொழுது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளரிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபொழுது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபொழுதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ் ஆட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்ட பொழுது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் இரண்டு முக்கியமான கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்றதா. ஒன்று, பொறாமை மனிதர்களுடைய வாழ்க்கை அழித்துவிடும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய தைரியம். எதை சொல்ல வேண்டுமோ அதை தைரியத்தோடு எடுத்து சொல்வது. ஜூலி சதூம் என்கின்ற எழுத்தாளருக்கு ஆங்கில இலக்கியத்திலே நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அவர் எழுதியது ஒரே ஒரு புத்தகம். 4000 வரிசைகள் கொண்ட அந்த ஒரு புத்தகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது.
அவர் அந்த நோபல் பரிசை பெற்ற பிறகு ஒரு புத்தகம் எழுதினீர்கள், ஆனால் அந்த ஒரு புத்தகத்திற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட நோபல் பரிசு கிடைத்திருக்கின்றதே என்று ஒரு பத்திரிகையாளன் கேட்கின்றார். அப்பொழுது ஜூலி சோதோம், இந்த புத்தகம் மட்டும்தான் உங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றதோ, ஆனால் இந்த புத்தகத்திற்கு பின்னால் இருக்கின்ற அவமானங்கள், வாழ்க்கை நிலைப்பாடுகள், சொல்லுகின்றார். சிறு வயதிலேயே நான் கணிதத்தில் சிறந்து விளங்கினேன். பள்ளிக்கு சென்றாலும் நான் தான் கணிதத்தில் முதல் மாணவனாக இருந்தேன். கல்லூரிக்கு சென்றேன். கல்லூரியில் கூட கணித பாடம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். கல்லூரியில் கூட நான் முதல் மாணவனாக இருந்தேன். பார்த்தவர்கள் அனைவருமே சொன்னார்கள், கண்டிப்பாக நீ கணித பாடத்தில் இந்த உலகம் வியக்கின்ற அளவுக்கு எதையாவது சாதிப்பாய் என்றோம். நானும் அப்படிதான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய வளர்ச்சியை ஒரு சிலர் விரும்பவில்லை. அது எனக்கு தெரியவில்லை. எனக்கு பின்னால் இவர்கள் ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நான் அறியாமல் இருந்தேன். நான் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய பணக்கார பெண். ஆனால் அவள் உண்மையாகவே என்னை காதலிக்கவில்லை. மாறாக ஒரு சதியின் வடிவத்திலே அவள் என்னுடைய வாழ்க்கையை சிதைப்பதற்காக அனுப்பப்பட்டவள் என்பது எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு கணிதத்தில் என்னுடைய முழு கவனம் செல்லவில்லை. படிப்பிலே பின்தங்க ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு என்றால் கல்லூரியை விட்டு வெளியேற்றப்பட்டேன். என்னை பிடிக்காதவர்கள் செய்த சதியினால் கல்லூரியிலிருந்து விரட்டப்பட்ட நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திசை எங்கே செல்லுகின்றது என்பது தெரியாமல் போதைக்கு நான் அடிமையானேன். ஆனால் இதையெல்லாம் உணர்வதற்கு முன்பாக 10-15 வருடங்கள் போய்விட்டன. என்னை காதலித்ததாக நடித்தவள் கூட என்னை விட்டு ஓடிவிட்டாள். நான் தனி மனிதனாக நின்றேன். அப்பொழுதுதான் நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு ஒரு பெரிய முட்டாள்தனத்தை நான் செய்திருக்கின்றேன் என்றோம். நான் பட்ட அவமானங்கள், நான் விட்ட கண்ணீர், நான் விட்ட வேதனைகள் ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதி மகிழ்ச்சியின் வேர்கள் என்கின்ற இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அந்த புத்தகம்தான் இன்றைக்கு இலக்கியத்திலே நோபல் பரிசை எனக்கு பெற்று தந்திருக்கின்றதா. ஆனால் இந்த புத்தகத்திற்கு பின்னால் இருக்கின்ற சோக கதையும் என்னுடைய சொந்த கதையும் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டதோ. நீங்கள் கேட்டீர்கள், அதனால் சொல்லுகின்றேன் என்று அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2 வாசகங்களிலும் அந்த பொறாமையின் வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றதோ. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஞானோதேச கிளாஸுக்கு போயிருப்போம். அப்பொழுது இருந்த அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் நமக்கு ரொம்ப அருமையான அந்த மறைக்கல்வி வகுப்புகளை நடத்தினார்கள். ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் கொடுத்த அந்த ஞான அறிவை யாருமே மறுக்க முடியாது. அப்போ
நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, லூசிஃபர் எதற்காக கடவுளை எதிர்த்தது. ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்துருக்குறாங்களா உங்க கேட்டிசம் கிளாஸ்ல? எதற்காக லூசிஃபர் கடவுளை எதிர்த்தது? அப்போ அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், இதோ ஏன் கடவுளை நான் வணங்க வேண்டும், கடவுளுக்கு நிகரானவன் தானே நான் என்கின்ற கர்வம், ஆணவம் அந்த லூசிஃபருக்கு வருகின்றதோ. கடவுளை வணங்குவதற்காக நான் ஏன் படைக்கப்பட்டேன், எதற்காக நான் கடவுளை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை லூசிஃபரும் அதனுடைய தோழர்களும் தொடங்குகின்றார்கள். அதன் பிறகு அங்கே ஒரு யுத்தம் நடக்கின்றதோ, அந்த யுத்தத்திலே கப்ரியேல் வானதூதரும் மிக்கேல் வானதூதரும் ரஃபேல் வானதூதரும் ஒன்றாக இணைந்து இந்த லூசிஃபரை தோற்கடித்தார்கள். அதன் பிறகு இவர்கள் வானதூதர்களாக இருந்தவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது பொறாமையின் வெளிப்பாடு. லூசிஃபரும் எடுத்த உடனே சாத்தானாக படைக்கவில்லை கடவுள், அதையும் ஒரு சமணசாக தான் படைத்தார். ஆனால் இதை எதற்காக சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், பொறாமை இருக்கக்கூடாது. அதையேதான் நாம் விவிலியத்திலே ஆதி ஆகமத்தின் தொடக்கத்திலேயே நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாளுடைய முதல் புதல்வர்கள் காயனும் ஆபேலும் ஆண்டவருக்கு படைக்க செல்லுகின்றார்கள். கடவுள் அங்கே ஆபேலுடைய காணிக்கையை எடுத்துக் கொள்கின்றார். காயனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகின்றதோ. அப்படி நிராகரிக்கப்பட்ட பொழுதோ காயனுடைய உள்ளத்திலே அந்த பொறாமை பொங்கி எழுகின்றதோ. அந்த அவமானம் ஒரு பொறாமையாக மாறுகின்ற பொழுதோ அவன் தன்னுடைய சகோதரனையே கொல்லுகின்ற அளவுக்கு மாறுகின்றான். அதையேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். யாக்கோப்பிற்கு 12 புதல்வர்கள். ஆனால் அந்த 12 புதல்வர்களிலே சூசையை அவ அதிகமாக அன்பு செய்கின்றார். அப்படி அன்பு செய்த பொழுதோ யாக்கோப்பினுடைய மற்ற புதல்வர்கள் அந்த சூசையை தங்களுடைய தந்தை அன்பு செய்வதை கண்டு பொறாமை கொள்கின்றார்கள். இதோ கனவு காண்பவன் இங்கே வருகின்றான், இவனை நாம் ஒழித்து விடுவோம் என்று சொல்லி அங்கே பாழ்கிணற்றில் அவனை தூக்கி போடுகின்றார்கள். ஆனால் ரூபன் சொல்லுகின்றான், என்னதான் இருந்தாலும் அவன் நம்முடைய சகோதரன், அவனுடைய ரத்தத்தை சிந்துவதை விட எங்கேயாச்சும் அவன் நல்லா இருக்கட்டும் என்று நினைக்கின்ற பொழுதோ அவனை வியாபாரிகளுக்கு விற்று விடுகின்றார்கள். அப்படி விற்ற அந்த சூசைதான் பார்வோன் மன்னனுடைய காரிய தரிசியாக மாறுகின்றான். இவர்களுக்கே உதவி செய்கின்ற ஒரு மாபெரும் தலைவனாக உருவாகின்றான். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற பொழுதோ அது ஒரு நிலைமைதான் நாம் அங்கே பார்க்கின்றோம். அதே நிலைமை இதோ குடியானவர்கள் முதலாளிக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும், அந்த குத்தகையை அளித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இது நம்முடைய உழைப்போ, நாம் எதற்காக அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், சொத்துக்குரியவன் இவன்தான் என்று சொல்லி அவனை கொன்று போடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்வோம். அடுத்தவர்கள் மேல் நாம் பொறாமைப்படுவதினால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய முடியும் என்றால், நினைத்து கொண்டோம் என்றால்,
அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. யாக்கோப்பினுடைய புதல்வர்கள் சூசையை நாம் கொன்றுவிட்டால், அவனை விற்றுவிட்டால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், நம்முடைய தந்தையும் அதை மறந்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய நினைப்போ அங்கே அவர்களுடைய பிழைப்பையே கேள்விக்குறியாக்குகின்றதா? எந்த சூசையை வேண்டாம் என்று அவர்கள் விற்றார்களோ அதே சூசை அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவனாக, அன்றாட வாழ்வுக்கு உணவு கொடுப்பவனாக கடவுள் மாற்றுகின்றார். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராக பரமதந்தை அவரை உயர்த்தினார். இன்று நாம் அனைவரும் வாழ்க்கையில நல்ல ஒன்றை புரிஞ்சுக்குவோம். அடுத்தவர்களை கண்டு நாம் பொறாமைப்படுகின்ற பொழுதோ அது நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடாம், நம்முடைய நிம்மதியை சிதைத்து விடாம். மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொடிய குணத்தினை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகின்ற உள்ளத்தை இறைவா எனக்கு தாரும் என்றோ இந்த தவக்காலத்திலே ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுதோ கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 பேர் குடும்பமாக பிள்ளைகள் ஒன்றாக பிறந்திருந்தால் அந்த குடும்பத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள். இங்க இருக்கிற நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்பங்கள்ல எத்தனை கேஸுகள் இந்த பொறாமையினால் உங்களுடைய குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றதோ. எப்படிப்பட்ட முட்டாளும் தங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போக மாட்டான். ஏன்னா அங்க போனேன்னு நினச்சிக்கோ, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு வராது, மாறாக இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். நிம்மதியை இழப்ப, பொருளை இழப்ப, உன்னுடைய வாழ்க்கை இழப்ப, அலைச்சல் தான் உன்னுடைய வாழ்க்கையில வரும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், உன்னுடைய சகோதரனோடு உனக்கு பிரச்சனையா, நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்பவே உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அங்கே சால்வ் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. இல்லையா அடுத்தவன் எடுத்துன்னு போ, நீ நல்லா இரு அப்படின்ட்டு விட்டுடுங்க. கடவுள் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற அழகான பாடம், பொறாமை வேண்டாம். அது உன்னையும் அழிக்கும், உன்னுடைய வாழ்க்கையும் அழிக்கும், உன்னுடைய நிம்மதியை அழிக்கும். அதுக்கப்புறம் என்னத்தை வாழ போறோம்? இதை புரிந்து கொண்டோம் வாழ்க்கையில் இயேசுவே என் கூட பிறந்தவங்க, என்னுடைய உற்றா உறவினர்கள் என்னை ஏமாற்றி இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நன்றாக